நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிளக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இந்த பதிவில் காண இருப்பது அற்புதமான தலைப்பு. இப்படி கிரகம் நின்றால் எப்படியும் தாரம் இரண்டுதான் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். முக்கியமாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக ஆணின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால், 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, சுக்கிரன், இந்த மூவரும் 2க்கு அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிரன், இந்த மூவரும் நலமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ கடுமையான பாவங்கள் அமர்ந்து அந்த வீட்டை கெட்டுவிட்டால் அவர்களுக்கு தாரதோஷம் தப்பாமல் வந்துவிடும். ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு அருமையான ஜாதகம், அதாவது ஒரு ஆண் ஜாதகம், ஒரு அற்புதமான உதாரணத்துக்குரிய அருமையான ஜாதகம். ஆண் ஜாதகம் 25/6/2001 பிறந்தவர், 4:55 PM மாலை பிறந்தவர். பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே. லக்கணம் விருச்சிக லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி வக்கரம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது. லக்கணத்துக்கு மேசராசியில், அதாவது மேசத்தில் சுக்கிர பகவான். ரிஷபத்தில் 7ஆம் இடத்தில் புதன் சனி பகவான். 8ஆம் இடத்தில் சூரியன் குரு ராகு பகவான். சிம்மத்தில் சந்திரன். நட்சத்திரம் மக நட்சத்திரம். பாதம் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதம். கேது மகாதிசை பிறக்கும்போது 4 வருஷம் 7 மாதம் 7 நாள். இது நவாம்சம் பார்த்தீங்களா அதே விருச்ச லக்கணம் தான். மகரத்தில் சூரியனும் ராகும், கும்பத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சந்திரன் சனி, கடகத்தில் கேது பகவான், கன்னியில் புதன், துலாத்தில் சுக்கிரன், துலாத்தில் குரு பகவான், விருட்சத்தில் சுக்கிரன். இது பார்த்தீங்களா பிறக்கும்போது கேதசை 4 வருஷம் 7 மாதம் 7 நாளுக்கு பிறந்தவர். சுக்கிரசு 20 வருஷம் பூர்த்தியாகி இப்போ சூரியசை ஆரம்பித்து சந்திரபதி நடந்துகிட்ருக்கு. அடியனிடம் ஒரு 21 வயசில் ஜாதகம் பார்க்க வராங்க. 21 வயசில் அப்போ சொன்னோம், பையன் சுக்கிரசு நடந்துகிட்டு இருக்குது, புத்தி சனி புத்தி முடிஞ்சு புதமை தொடங்கியிருக்கு, தற்போது சுக்கிரசு முடியும் வரை திருமணம் செய்ய வேண்டாம், சூரிய திசையில் குரு புத்தி முடிஞ்சு கல்யாணம் பண்ணால் சிறப்பாக இருக்கும், கொஞ்சம் கல்யாணம் தள்ளி போடுங்க, ஜாதகப்படி இப்போ பண்ணால் மனைவி தங்காது, பகை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பையன் பெருங்கூட்டு பையன், வயசுக்கு மீறின உடம்பு, ஒரே பையன், அடிப்படை சொத்து இருக்குது, அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற தீராத விருப்பம். அதாவது ஒரு 5 பேர்கிட்ட பார்த்ததில் நம்ம ஒருத்தர் மட்டும்தான் திருமணம் தள்ளிப்போன்னு சொன்னது. மற்ற எல்லோரும் சுக்கிர சமதத்துக்கு செய்யலாம் என்று சொல்லியாச்சு. திருமணம் முடித்தாச்சு. சுக்கிரசியில் கல்யாணம் புதம்புத்தியில் பண்ணி கேதில் இப்போ மனை பிரிஞ்சாச்சு. இப்போ சூரியசில் 2ஆம் தரத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக கிரக அமைப்புகளுக்குரிய பாடல் இருக்குது. அந்த பாடலை படித்து வச்சுருந்தால் மட்டும்தான், கற்று வச்சுருந்தால் மட்டும்தான் அது பயன்படுத்த முடியும். பொதுவாக சொல்கிற பலனுக்கும் சுருதியோடு சொல்கிற பலனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பொதுவாக சொல்கிற பலன்களுக்கும் சுருதிகளை தொட்டு சொல்கிறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. அது அறுதிட்டு சொல்ல முடியும். இதில் பாருங்கள், நவீன சிந்தாமணி ஒரு அற்புதமான நூல். நவீன ஜோதிட சிந்தாமணிக்கு ஒரு நூலில்
அற்புதமான ஒரு பாடல். களத்திர பீடம் ஏலோன் கலந்துமே ராகுவோடு இளைத்து நல் ஆறில் வீழ இனியவர் நோக்காது அங்கிருக்க களைத்தமே இருப்பாராகில் களத்திரம் இரண்டாம் என்று உரைத்தெடு வெள்ளி நின்ற உழைவு நிலை கண்டேன் பாட்டு. அருமையான பாடல். இந்த பாட்டு நவீன ஜோதிட சிந்தாமணியில் 95வது பாடலாக வருது. நூலிருந்து எடுத்து படித்து பாருங்கள். அற்புதமான கருத்து. 4 வரி பாட்டு தான். 2 தாரங்கிறதுக்கு அற்புதமான ஒரு விதியை சொல்லி இந்த சுருதி அமைஞ்சிருக்கு. மீண்டும் பாருங்க, சொல்ல பாருங்க. களத்திர பீடம் ஏலோன் கலந்துமே ராகுவோடு இளைத்தமே நல் ஆறில் வீழ இனியவர் நோக்காதுங்கிருக்க களைத்தமே இருப்பாராகில் களத்திரம் இரண்டாம் என்று உரைத்தெடு வெள்ளி என்ற உழைவு நிலை கண்டேன் பாட்டு. அப்போ இது என்ன சொன்னால், லக்கணத்துக்கு 7ஆம் எட்டு அதிபதி ராகுவோட கூடி 6இல் மறைந்து விட்டால் அந்த ஜாதருக்கு தாரம் 2. அந்த மறைந்த கிரகத்தை சுபக்கிரம் பார்க்கலை என்றால் நிச்சயமாக உண்டு. பால்கத்து அவ்வளோதான். குறிப்பாக சுக்கரனுடைய நிலையை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு பாடலுடைய துணை விதியை பார்த்து நம்ம சொல்கிற மாதிரி துணை சுக்கர நிலை 5 7ஆம் இடத்து அதிபதி 6இல் மறைஞ்சு பாம்பை கோடி, அதாவது ராகு கோடி 6இல் மறைஞ்சு சுக்கரனும் கெட்டு போயிட்டாருன்னா அவருக்கு தாரம் 2. அதே மாதிரி சுக்கரனையோ 7ஆம் அதிபதியோ 7ஆம் எட்டையோ சுபக்கில் பார்க்கலை என்றாலும் தாரதோஷமே அப்படிங்கிறது பாடலோட சாராம்சம். இந்த பாடலை தெரிஞ்சவங்க கட்டு கையில் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக சுட்டி காட்ட முடியும். இந்த ஜாதகனுக்கு இந்த காலகட்டம் திருமணத்துக்கு ஏற்றதல்ல என்று உறுதிபட சொல்ல முடியும். அப்படித்தான் சொல்லணும். ஆனால் விதி வலிமையானது. விதி வலிமையானது. தாரம் 2 என்கின்ற பாடலில் வரக்கூடிய விதிகளுக்கு ஏற்ப இவருக்கு 2ஆம் தரத்திற்கான வாழ்க்கை தொடங்கிடுச்சு. இதுதான் பாடல். பாருங்களேன், லக்கணத்துக்கு 7ஆம் யார்? சுக்கர பகவான். எங்கே இருக்கார்? லக்கணத்துக்கு 6இல் இருக்கார். யார்? ராகுவோட சேர்ந்து இருக்காரா? சேரல. ஆனால் ராகுவோட பார்வையில் இருந்து பாருங்கள். ராகுக்கு 3 7 11 பார்வை உண்டு. ராகு 3ஆம் பார்வையாக சுக்கரன்னு பார்த்துறாரு. இப்போ ஒரு சுக்கரஸ்தான் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்படி அமைஞ்சிட்டா, சுருதிப்படி கிரகம் அமைஞ்சிட்டா, திசாபுத்தி வந்துட்டா, சுருதி என்ன சொல்லிக்கிறதோ அது நடந்தே தெரிங்கிறதுக்கு மீண்டும் ஒரு உதாரணம் ஜாதகம். இன்னொன்று பாருங்கள், இது சொல்லிட்டோம். இவர் ஜாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதி துணை விதிகள் அற்புதமாக இருக்குது. முதல் விதியை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் ஒருவராகி அவர் 6இல் மறைந்து அவரோடு ராகு தொடர்பிருந்து 7ஆம் இடத்தில் பவர் இருந்து விட்டால் 2 தாரம் தான். மாற்று கருத்து இல்லை. திசாபுத்தி வரணும். 7 திசையோ ராகு திசையோ 7 உள்ள பாவ திசை வந்துட்டால் இது மாற்றமில்லாத கருத்து. ஒன்றாச்சுங்களா? 2வது பாருங்கள், 2ஆம் அதிபதியை சூரியன் கூடி அஸ்தகமாகி 2ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி அவருக்கும் 2 தாரம் தான். அவருக்கும் 2 தாரம் தவிர்க்க முடியாது. இப்படி இருக்கிறவர்களுக்கு 7ஆம் அதிபதி கிடக்கூடாது. யார்? இவருக்கு 7ஆம் அதிபதி கெட்டார், தப்பாமல் தாரம் 2 வந்துடும். 3வது விதி பாருங்கள், லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதி மறையக்கூடாது. அப்படி மறைந்து 7ஆம் இடத்தில் கடும் பாவர் இருந்து விட்டால் தாரம் 2 தான். இதையும் மாற்ற முடியாது. இவருக்கு பாருங்களேன், லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? சுக்கரன். காரகன் யார்? சுக்கரன். அவர் எங்கே இருக்கார்? லக்கணத்துக்கு 6இல் மறைஞ்சிருக்காரு. அவருக்கு லக்னாதி செவ்வாய் லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு. லக்னாதிக்கு அவர் மறைஞ்சிட்டார். லக்கணத்துக்கும் லக்னாதிக்கும் 7ஆம் அதிபதியும் சுக்கரனும் மறைந்து விட்டால் 7இல் பாவல் இருந்து விட்டால் 2 தாரம் தப்பாது. 3ஆச்சுங்களா? 4வது பாருங்க, இவர் பிறந்த திதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதியில் பிறந்திருக்கார். பஞ்சமதிக்குரிய தீசூனிய ராசி மிதுனம் கன்னி. அந்த தீசூனிய கிரகம் புதன் பகவான். அப்போ ஒரு ஜாதகத்தில் தீசூனியம் அடைந்த ஒரு கிரகம் 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் அதிபதி ஆற்றுமல் மறந்து விட்டால் அவருக்கும் தாரம் 2 தான். அப்போ சூனிய ராசி உள்ள, அதாவது சூனிய கிரகம் எங்கே அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டின் ஐவு திசை வரும்போது சூனிய கிரகம் செய்ய வேண்டிய தீயப்பலனை முழுமையாக செய்துவிடும். இது ஒரு அற்புதமான விதி, மனதில் பதிவு வச்சுக்கோங்க. அடுத்து 5வது பார்த்தீங்களா, பொதுவாகவே 2ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் லக்கணத்துலையும் நல்லா வச்சுங்க. 1 2 7 8
பாவர்கள் அமர்ந்து விட்டால் 1, 2, 7, 8ஆம் இடத்தில் பாவர்கள் அமர்ந்து இந்த அதிபல் கெட்டு போயிட்டார்னா தார் 2 தான். இப்போ பாருங்களேன், 2ல் யார் இருக்கா? கேது பகவான் இருக்கார். அந்த 2ஆவது எங்கே இருக்கார்? 8ல் மறைஞ்சிட்டார். சரிங்களா? 7ஆம் இடத்துல யார் இருக்கா? சனி பகவான் இருக்கார். கூட யார் இருக்கா? சூனியரும் அமைஞ்சிருக்கு. இன்னொருத்தர் யார்? வக்கர சிவ பார்க்குறார். அப்போ 7ஆவது எப்படி இருக்கார்? மறைஞ்சிட்டார். அப்போ 2ஆம் இடத்தில் பாவருந்து 2ஆவது கெட்டாலும் 7ஆம் இடத்தில் பாவருந்து 7ஆவது கெட்டாலும் தாரதோஷம் தப்பாமல் வந்துவிடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், முக்கியமான இது புதுமையான விதி, அனுபவத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க விதி. உங்களுக்கு புதிய விதியாக தெரியும், நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கங்க. அதாவது ராசிக்கு 7ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 7ல் அமர்ந்து அந்த லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி மறைந்து விட்டால் தாரதோஷமே. அப்படியே லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி ராசிக்கு 7ல் அமர்ந்து ராசிக்கு 7ஆம் அதிபதி மறைந்து விட்டாலும் தாரதோஷமே. இது ஒரு அற்புதமான விதி. அனுபவத்தில் நடைமுறையில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், உரைத்து கொண்டிருக்கிறோம், ஜெயித்து கொண்டிருக்கின்றோம். இதில் இவருக்கு பாருங்களேன், ராசியோ சிம்ம ராசி, ராசிக்கு அதிபதி 7ஆம் அதிபதி யார்? சனி பகவான். எங்கே இருக்கார்? லக்கணம் விருட்ச லக்கணம். விருட்ச லக்கணத்துக்கு 7ல் அமர்ந்திருக்காரு. எங்கே? ரிஷபத்தில் அமர்ந்திருக்காரு. அந்த ரிஷபத்துக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். அப்போ லக்கணத்துக்கு 7ஆம் என்ன செய்கிறாரு? 6க்கு வந்துட்டார். இப்போ புரியுதுங்களா? ராசிக்கு 7ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 7 அமர்ந்து அந்த 7ஆம் அதிபதி கெட்டுவிட்டால் தாரதோஷம் வந்துவிடும். இப்போ தான் கவனிக்கணும்ட்டா, ராசிக்கு 7ஆம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்காருன்னா லக்கணத்துக்கு 7ல், அந்த 7ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னா மறைஞ்சிருக்கார். இப்போ தாரதோஷம் எப்போ தரும்? 7ல் உள்ள சனீஸ் வரும்போது தரும். ஒரு சனீஸ் வருமா? வராது. இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? அந்த 7ஆம் அதிபதி திசை வந்தால் தாரதோஷம் வந்துடும். இப்போ சுக்கிர திசை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, திருமணம் பண்ணும்போது சுக்கிர திசை நடந்துக்கிட்டுச்சு. அப்போ சுக்கிர திசை நடக்கும்போது திருமணம் செய்யாமல் இருந்தால் ஒரே தரத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் விதி வலிமையானது, மதியை மயங்கச் செய்யும், மாற்று கருத்தில்லை. அடியேன் அடிக்கடி கூறுவது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.